தமிழ்நாட்டில் சென்னை, காஞ்சிபுரம், திருவாரூர், சேலம், புதுக்கோட்டை, கிருஷ்ணகிரி, செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்தது. சென்னை நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், கிண்டி, எழும்பூர், புரசைவாக்கம், அமைந்தகரை, கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் திடீர் கனமழை கொட்டியது. இதேபோல் புறநகர் பகுதிகளான பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் தாம்பரம், பெருங்களத்தூர் பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனிடையே சென்னைக்கு வந்த 10 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்தன. சென்னையில் இருந்து புறப்பட வேண்டிய 15 விமானங்கள் சுமார் 1 மணி நேரம் வரை தாமதமாக புறப்பட்டு சென்றன. சுமார் 25க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிக்கப்பட்டு பயணிகள் கடும் அவதியடைந்தனர். காஞ்சிபுரத்தில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் மஞ்சள் நீர் கால்வாயில் கழிவு நீருடன் மழைநீர் வெளியேறியதால் குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்தனர். திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 2வது நாளாக கனமழை பெய்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சேலம் மாநகரில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் கனமழை பெய்த நிலையில் பஞ்சநாதன் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த அஞ்சலை என்பவர் மின்னல் தாக்கி உயிரிழந்தார். இதேபோல் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே மேலப்பெருங்கரை கிராமத்தில் மின்னல் தாக்கி கட்டட தொழிலாளி உயிரிழந்தார். கிருஷ்ணகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் சாலையில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், படாளம், கருங்குடி, சோத்துப்பாக்கம், மேல்மருவத்தூர் ஆகிய பகுதிகளில் சுமார் 1/2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், ஜவ்வாது மலை மற்றும் புதுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நீலகிரி, தேவாலா, பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் காலை முதலே வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இரவு நேரத்தில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர்.